ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நருட்டோ சீரீஸில் இதுவரையும் நம்ம கவனிக்காத பல முக்கியமான மேஜர் மிஸ்டேக்ஸ், அதாவது அனிமே கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும்போது பண்ணி வச்ச பயங்கரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏகப்பட்ட மண்டேல இருக்க கொண்டே மறந்துட்டான்ற மொமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி என்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக் என்னன்னா, நருட்டோ கிளாசிக்கில் சுனின் எக்ஸாம் டைம் அப்போ ஹொக்காகே காசிகாகே மேலே உட்காந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஃபைட்ஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் காசிகாகேவா நம்ம உரோச்சிமாரு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டு வந்திருப்பாரு. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு. என்னன்னா, காசிகாகேவோட ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன், ஆனால் இங்கே ஒயிட் அண்ட் ப்ளூவில் இவர் உட்காந்துருக்காரு. அதுவும் காசிகாகேன்னு சொல்லிட்டு வர உட்காந்துருக்காரு. எங்கள் பக்கத்தில் ஹிருசன் சருட்டோபி நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் ஒரு ஹொக்காகே தானே, காசிகாகேவோட ட்ரெஸ் கலர் என்னன்னு கூட தெரியாமல் உட்காந்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமே கிரியேட்டர்ஸோட மிஸ்டேக் தான். பிகாஸ் மாங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரீன்ல இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவங்க அனிமே கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை இந்த ஒரு இடத்துல பண்ணி விட்டுட்டாங்க. இது அந்த சீரீஸ்ல ஒரு மேஜர் மிஸ்டேக்னே சொல்லணும். ஏன்னா காசிகாகேவோட யூனிஃபார்ம் கலர் அது கிடையவே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான். அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிற மிஸ்டேக் என்னென்னா, யாமாட்டோவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். லைக் ஹஷிராமாவோட பிளட் செல் இருக்கக்கூடிய இன்னொரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இந்த நருட்டோ சீரீஸில் நமக்கு வந்து இவரை காமிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி இவர் வந்து நம்ம டீம் 7ஓட அனதர் ஆப்ஷனல் கேப்டனாக தான் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் ககாஷி இல்லாத டைமில் இந்த டீம் 7 வந்து பார்த்துக்கிறதுக்காக நம்ம சுனாடே தான் அவர் வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பிளாக் ஆப்ஸை சேர்ந்தவர். ஸோ இவரோட ஒரிஜினல் நேமே வேறு. நம்ம சுனாடே தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஒரிஜினல் நேம் யாருக்கும் தெரியக்கூடாது, ஏன்னா நீ பிளாக் ஆப்ஸில் இருக்க, உனக்கு நான் ஒரு நிக் நேம் வைக்கிறேன், அது யாமாட்டோ. இது நமக்குள்ள மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உன்னோட பர்சனல் நேமை நீ ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம சுனாடே. ஆனால் ஈடு டென்ஷன்லாம் செஞ்சு நம்ம ஹொக்காகேஸ்லாம் வந்திருப்பாங்களா, ஹிருசன் சருட்டோபியுமா வந்திருப்பாரு. அந்த டைமில் யாமாட்டோவை பார்த்து ஹே யாமாட்டோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹிருசன் சருட்டோபி கூப்பிட்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹிருசன் சருட்டோபிக்கு எப்படி யாமாட்டோன்ற பேர் தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா இந்த ஒரு நிக் நேம் வச்சதே நம்ம சுனாடே தான். சுனாடே எப்போ ஹொக்காகே ஆயிருப்பாங்க, ஹிருசன் சருட்டோபி செத்ததுக்கு அப்புறம் தான். அப்படி பார்க்கும்போது இவருக்கு எப்படிங்க இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இவருக்கு யாமாட்டோ அப்படின்ற பேரு? கண்டிப்பாக இது ஒரு மேஜர் மிஸ்டேக் தான். மேபி அவரோட ஒரிஜினல் நேமை வச்சு கூப்பிட்ற மாதிரி இருந்திருந்தா கூட ஓகேன்னு இருக்கலாம். பட் யாமாட்டோ அப்படின்ற பேரை அந்த ஒரு மிஷனுக்காக நம்ம சுனாடே அவருக்கு வந்து வச்சிருப்பாங்க. அது போகிற போக்கில் யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்காம விட்ட ஒரு மேஜர் மிஸ்டேக்னே நான் சொல்லுவேன். அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது, ஒபிட்டோவும் நம்ம ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில், அதாவது இது மாங்கா அண்ட் அனிமே இது ரெண்டுலேயுமே இது நடந்திருக்கு. ஒரு எபிசோடில் ஒபிட்டோவோட கைக்கு வந்து நம்ம ரெண்டு வந்து கட்டு போட்டுருப்பாங்க. அந்த டைமில் ஒபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த ஹொக்காகேவா ஆவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு சொல்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹொக்காகே ஹெச் மவுண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹொக்காகே, செகண்ட் ஹொக்காகே, தேர்ட் ஹொக்காகே அண்ட் ஃபோர்த் ஹொக்காகே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து நான் தான் வருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சர் அங்கே காமிச்சிருப்பாங்க. ஃபிஃப்த் ஹொக்காகேவா நம்ம ஒபிட்டோ வருவார் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக்கே இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஒபிட்டோ இந்த வயசுல இருக்கும்போது நம்ம மினாட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஹொக்காகேவாவே மாறி இருக்க மாட்டாரு. ஒபிட்டோ வெளியே போய் அவர் மேல பாறை விழுந்து அவர் இறந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தான் நம்ம மினாட்டோ வந்து ஹொக்காகேவா இருப்பாரு. தென் அதுக்கப்புறம் ஒபிட்டோ ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது அங்க அந்த சிலையே வந்திருக்க கூடாது லாஜிக்கலா பார்த்தா. ஏன்னா இன்னும் ஒபிட்டோ வெளியே போல, அவர் இறக்கல, அதுக்கப்புறம் மினாட்டோ இன்னும் ஹொக்காகேவா ஆகல. அப்படி பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மேஜர் மிஸ்டேக்னே நான் சொல்லுவேன். நம்ம அடுத்த நாளாக பார்க்க போகிற மிஸ்டேக் என்னென்னா, இட்டாச்சி கிசாமாவோட லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கும் போது அங்கே ஆஸ்மா செஞ்சே, குருநாய் செஞ்சே, நம்ம ககாஷி இவங்க எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ககாஷி கூட சொல்லுவார் ஒரு கண்ணா பார்க்காது அப்படின்ற மாதிரி. அந்த சீன் உண்மையில பார்க்குறதுக்கு பயங்கர மாசாக இருக்கும். ஆனால் அனிமே வெர்ஷனில் அதை பார்க்கும்போது நம்ம இட்டாச்சி கண்ணில் வந்து 3 டொமோயை வந்து பார்த்துருப்போம். ஆக்சுவலாக மங்கேக்கியோ ஷேரிங்க ஃபார்முக்கு போகும்போது இவரோட ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டொமோய் அந்த ஒரு ஷேப்பே இருக்காது. அது பார்க்கறதுக்கு ஒரு சுரிக்கன் ஃபார்முக்கு வந்து நம்ம இட்டாச்சியோட ஐ மாறும். பட் இந்த கிளாசிக் வெர்ஷன், இந்த நருட்டோ கிளாசிக்ல வந்து பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் இந்த ஷாட்ல 3 டொமோயை காமிச்சிருப்பாங்க. சேம் மாங்காலையுமே இப்படி காமிச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாங்கால இப்படி ஒரு சீக்வன்ஸ் வரும்போது ஐயவே காமிச்சிருக்க மாட்டார் நம்ம கிஷிமோட்டோ. முடிஞ்ச அளவு வைட் ஆங்கிள்லயே இதை காமிச்சு முடிச்சு விட்டுருப்பாரு, ஐஸையே காமிக்காம. பிகாஸ் அந்த டைம்ல இவரோட ஐ என்ன பேட்டர்ன்ல இருக்கணும் அந்த டிசைனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிஷிமோட்டோ கிரியேட்டே பண்ணல. அதனால தான் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா உள்ள போகாம கொஞ்சம் மேலோட்டமா அந்த சீக்வன்ஸை நவுத்தி இருப்பாரு. பட் அனிமே கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 3 டொமோயை போட்டிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஷிப்படன் எபிசோட்ஸ்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை வந்து அவங்க வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. லைக் இட்டாச்சியோட ஸ்பெஷல் மங்கேக்கியோ ஷேரிங்கனை வந்து சுரிக்கின் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே இதில் இதை காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் தான்.
நம்ம அடுத்து 5ஆவதா பார்க்க போகிறது நருட்டோல ஒரு ஃபில்லர் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷியோட ஃபேஸை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஃபில்லர் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் நம்ம கக்காஷி சென்சேயோட மூஞ்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. அவர்லாம் நல்லா டேக்காக காமிச்சிட்டு எஸ்கேப் ஆவார். அந்த டைமில் வேஷத்தை போட்டுட்டு அந்த வேஷத்தை கலைச்சிட்டு இருப்பாரு. அந்த டைமில் பார்க்கும்போது அவரோட ஃபேஸில் அந்த ஸ்கார் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கார் இருக்கக்கூடிய கண்ணில் ஷரிங்கனே இருக்காது. கக்காஷியோட ஐக்கானே அந்த ஒரே ஒரு ஷரிங்கன் தான். அது எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவர் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தாரு. மேபி கான்டாக்ட் லென்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அவர் கலைக்கிறதே கான்டாக்ட் லென்ஸ் தான். கான்டாக்ட் லென்ஸை தான் எடுப்பார். அதுக்கப்புறம் தான் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர் மேக்கப் இதெல்லாம் கலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இது வந்து அனிமே கிரியேட்டர்ஸோட ஒரு மிஸ்டேக் தான். மண்டியில் அந்த கொண்டைய மறந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி கக்காஷிக்கு அந்த ஒரு சைடு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஷரிங்கனை வைக்க மறந்துருக்காங்க. ஃபில்லர் எபிசோட எப்பயுமே வியூவர்ஸ் அந்த அளவு கண்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி அனிமே கிரியேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை அந்த அளவு ஒன்றும் பெருசாக கண்டுக்காம மெத்தனை போக்கில் கிரியேட் பண்ணிட்டாங்க போல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சில இன்டெப்த்தான விஷயங்கள்லாம் மறந்துட்டாங்க. நம்ம அடுத்து 6ஆவதா பார்க்க போகிற மிஸ்டேக் என்னென்னா நருட்டோ கபுட்டோட்ட வந்து நம்ம சுனாடாவை காப்பாற்றுறதுக்காக மாசா குனாயை பிடிச்சி அந்த இடத்துல ரசிங்கனை நம்ம கபுட்டோ மேலே போட்டு ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அந்த இடத்துல அனிமேஷனில் பார்க்கும்போது ரசிங்கனை வச்சு அட்டாக் பண்ணுவார். அந்த ரசிங்கன் பார்க்கறதுக்கு அதுக்கான அவுட்புட் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு சிடோரி மாதிரியே அதுக்கான அனிமேஷன் இருக்கும். ரசிங்கனோட அந்த அனிமேஷன் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அது வந்து ஒரு மாதிரி ஸ்பைரலாக சுற்றுற மாதிரி அது வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம நருட்டோ யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ரசிங்கனா அந்த ஒரு கிளாசிக்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிடோரி மாதிரி ஏதோ இடி மின்னல் அப்படியே ஸ்பார்க்ஸ் அடிக்கிற மாதிரி இவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போகிறப்போ இருக்கக்கூடிய எபிசோட்ஸ்லாம் அதை வந்து ரெட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் ஒரு போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிட்டத்தட்ட சிடோரி மாதிரி நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுவே போகிற போக்கில் இதை வந்து இன்டெப்த்தாக நம்ம கவனிக்கலனாலுமே அது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு சிடோரி மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து ஸ்பார்க்ஸ்லாம் வெளியே வர மாதிரி காமிச்சு இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் மாங்கால வந்து சூப்பராகவே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம 7ஆவதா பார்க்க போகிறது பொருட்டோ சீரீஸில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாக்குரா வந்து கூட்டு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு எபிசோடில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்குரா ஒரு பக்கம் போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் புருட்டோ சாரா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபக்கம் நடந்து போவாங்க. அந்த டைமில் கவாக்கி வந்து என்ன பண்ணிருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல கவாக்கியுமே அந்த பசங்களோட சேர்ந்து போக வேண்டியது. ஆனால் இங்கே அனிமே கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரக்டருக்குள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தக்காளி இது மட்டும் சாஸ்கேக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு கிரேசியான ஒரு மொமெண்ட்னே சொல்லலாம் அனிமே வெர்ஷனில். ஸோ இதே மாதிரி நருட்டோ சீரீஸில் இருக்கக்கூடிய மேஜர் மிஸ்டேக்ஸ் மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ் நம்ம இதுவரையும் கவனிக்காத பல கிரேசியான மொமெண்ட்ஸை வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் இதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சாவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ இந்த செக்மெண்ட்கான பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக் பண்ணுறோம். இன்னும் நிறையா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பாபா டேக் கேர் ஃப்ரம் A Square.